தீபிகா வணக்கம். தலை சுற்றல் காரணமாக கடந்த 21ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு அங்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய உடல்நலம் குறித்து அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் முதலமைச்சருக்கு ஏற்பட்ட தலை சுற்றல் பிரச்சனை தொடர்பாக கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் இதய துடிப்பில் இருக்கக்கூடிய சில வேறுபாடுகள் காரணமாகவே இந்த தலை சுற்றல் ஏற்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டது என்றும், இதய சிகிச்சை மருத்துவர் டாக்டர் செங்குட்டுவேலு அவர்களுடைய தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவின் அறிவுரையின்படி இதை சரி செய்வதற்கான சிகிச்சை முறை அப்போலோ மருத்துவமனையில் இன்று காலை செய்யப்பட்டது என்றும், இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனையும் இயல்பாக இருந்தது என்றும், தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமாக உள்ளார், தனது வழக்கமான பணிகளை 2 நாட்களில் அவர் மேற்கொள்வார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இன்று காலை செய்திகள்லாம் வெளியாகின. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. அதை அதிகாரப்பூர்வமாக அந்த அறிக்கையின் மூலமாக மருத்துவமனையை தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய இதய துடிப்பில் ஏற்பட்ட சில வேறுபாடுகள் காரணமாக தான் அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. முதற்கட்டமாக 21ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் செல்லும் போதே வழக்கமான பரிசோதனைக்காக சென்றார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக முதல் அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில் தான் அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து அந்த தலை சுற்றலுக்கான காரணம் என்ன என்பது குறித்தான கண்டறியப்பட்டு அதற்கான உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் முதற்கட்ட அறிக்கை 21ஆம் தேதி என்று வெளியானது. அதற்கு பிறகு தொடர்ந்து அவருக்கு அந்த உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை ஆஞ்சியோகிராம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். தற்போது நலமாக இருக்கிறார் என்று தெரிவித்தார். அப்போது ஆஞ்சியோகிராம் சோதனை என்பது எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, என்ன நடக்கிறது என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டு சந்தேகங்கள் இருந்த நிலையில் அதை தெளிவுபடுத்தும் விதமாக அப்போலோ மருத்துவமனையை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அப்போலோ மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இதய துடிப்பில் இருக்கக்கூடிய சில வேறுபாடு இருந்தது. இதய துடிப்பு சீரற்ற நிலையில் இருந்தது. அதன் காரணமாக தான் அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. ஆனால் தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மூலமாக அது சரி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், இன்று காலை ஆஞ்சியோகிராம் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது, அதுவும் இயல்பாக இருந்தது என்றும், தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமாக இருக்கிறார், இன்னும் 2 நாட்களில் அவர் தன்னுடைய வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இன்னும் 2 நாட்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் 2 நாட்களில் வழக்கமான தன்னுடைய பணிகளை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமுடன் இருக்கிறார் என்று அப்போலோ மருத்துவமனை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. தீபிகா.